ஓம் சாந்தி. நமது எக்கத்தின் மூத்த சகோதரர் மும்பை ரமேஷா அவர்களின் விசேஷமான தாரணை வகுப்பை கேட்க இருக்கின்றோம். இன்றைய வகுப்பில் பிரம்மா பாபாவுடைய உறுதியான மனநிலை மற்றும் டிராமாவை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். பாபா அடிக்கடி கூறுகின்றார்கள், உங்களுடைய மனதிலும் வார்த்தைகளும் ஆகா பாபா, ஆகா ஆகா டிராமா என்ற வார்த்தை வர வேண்டும். இப்பொழுது உங்களிடம் நடைமுறை விஷயத்தை பற்றிய ஆதாரத்தில் கேட்கிறேன். இன்று நமக்கு தகவல் கிடைத்தது. குல்சர் தாதி அவர்கள் அகமதாபாத் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆனால் அங்கிருந்து மதுபன் வரக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல் ஒத்துழைப்பு தரவில்லை. ஆகவே இன்று பாபாவுடைய சந்திப்பு இல்லை என்ற தகவல் இன்னைக்கு காலையில வகுப்புல சொன்னாங்க. இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பிறகு உங்களுடைய மனதுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது? முதல்ல சொன்னபடி ஆகா பாபா, ஆகா டிராமா என்ற சங்கல்பம் வந்ததா? அல்லது ஏன் இப்படி, எதனால் இப்படி ஆகிவிட்டது, இந்த மாதிரி சங்கல்பம் வந்ததா? நாங்கெல்லாம் ரொம்ப வெகு தூரத்துல இருந்து மதுபன் வந்திருக்கோம், பாபாவை சந்திக்க முடியலையே, அந்த எண்ணம் வந்ததா? சில குழந்தைகள் குஜராத்ல இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு நேற்றே தகவல் தெரிஞ்சது. நிறைய பேர் மதுபன்ல இருந்து பாபா வரலன்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க. இப்ப நம்ம தன்னைத்தான் நம்ம கேட்கணும். என்னுடைய மனதில ஆகா என்ற சப்தம், ஆகா பாபா, ஆகா டிராமா என்று வருதா செக் பண்ணும். தியரியா பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்வது ரொம்ப சகஜமா இருக்கு. ஆனா நடைமுறையில இந்த வார்த்தையை கொண்டு வர வேண்டும். அப்படி நடைமுறையில ஆகா பாபா, ஆகா டிராமா என்ற வார்த்தை வரவில்லை என்றால் அவசியம் நாம் இன்னும் பரிபக்குவம் ஆகவில்லை என்றுதான் அர்த்தமாகும். பிரம்மா பாபா பல்வேறு பரஸ்திதின்னு மோசமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இதற்கு மத்தியில தன்னுடைய ஸ்திதியை மிகவும் உறுதியாக வைத்திருந்தார். நான் கூட பாபா கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமா பேசுவேன். ஸ்ரீ பாபா கிட்ட, ஸ்ரீ பாபா டிராமா படி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் 2 காது கிடைச்சிருக்கு, ஒரு காது கிடைச்சிருந்தா நல்லது, ஒரு காதுல வாங்குறது அப்படியே உள்ள தங்கிரும். 2 காது கிடைச்சதுனால ஒரு காதால கேட்கிற விஷயத்த இன்னொரு காதால நாங்க விட்டுறோம் அப்படின்னு நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். ஆக இப்ப நம்ம பாக்குறோம், உங்களுக்கு தெரியும் பிரம்மா பாபா அவருடைய லௌகீக ஜென்மம், தாதா லேக்ராஜுடைய லௌகீக ஜென்மம் பாகிஸ்தான், ஹைதராபாத், சிந்தியில் ஏற்பட்டது. பிறந்து வளர்த்தது எல்லாமே அங்க. ஆனா பாபா தன்னுடைய பிசினஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து பாம்பேக்கு போய் தான் பிசினஸ் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். ஆனால் அவர் முதல்ல வியாபாரம் ஆரம்பிச்சது கல்கத்தால அவர் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். அவரோட சேர்ந்து அவருடைய பார்ட்னர் சாய்ராம் சொல்லி ஒருத்தர் இருந்தார். பாபாவுக்கு வைரங்களை வியாபாரம் பண்றதுல ரொம்ப பழக்கம் இருந்தது. ஆனா அந்த சாய்ராம் கணக்கு வழக்குகள், கேஷ் எல்லாம் பார்த்துட்டார். இவ்வாறு பிசினஸ் ஆரம்பமானது. அதே நேரத்துல தாதா லேக்ராஜ் பிரம்மா பாபாவுக்கு லௌகீக ரீதியாக நிறைய ராஜ குடும்பத்தினுடைய சம்பந்தம் கிடைச்சது, ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. இதன் காரணமாக அவருடைய பிசினஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. இதோட டிராமா என்றுதான் சொல்ல முடியும். டிராமால பாபாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், அந்த காலத்துல வைரத்தை ஒரு இடத்துல இருந்து வாங்கி கடையில வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த வைரத்தினுடைய மொத்த வியாபாரி என்ன சொல்வார், இதுக்கான தொகை 6 மாசத்துல அல்லது 8 மாசத்துல, இல்ல அதிகபட்சம் 12 மாசத்துல பணம் திருப்பி தரணும்னு அந்த மொத்த வியாபாரி சொல்வார். பாபாவும் அந்த பெரிய பெரிய வியாபாரிகள்கிட்ட வைரத்தை வாங்கி தன்னுடைய கடையில வச்சு வியாபாரம் செய்வார். ஆனா பாபாவுடைய ராசின்னு சொல்லலாம், இல்ல டிராமால அந்த மாதிரி ஒரு பாபாவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். பாபாவுக்கு ஆர்டர் பண்றவங்க எல்லாருமே முன்கூட்டியே பணத்தை கொடுத்துருவாங்க. இதன் காரணமா என்னாச்சுன்னா, பாபா கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பணத்தை 15 நாள்ல, ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துருவார். அப்ப அந்த பெரிய வியாபாரி என்ன நினைச்சாங்க, பாபா ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வியாபாரத்துல உடனே கொடுக்கல் வாங்கல் செஞ்ச காரணத்தினால பாபாவுடைய பிரஸ்டேஜ், பாபாவுடைய கௌரவம், மரியாதை சொசைட்டில அதிகமானது. அதன் பிறகு ஒரு காலகட்டத்துல நமக்கு தெரியும், சிவபாபாவுடைய பிரவேசத்தா பிரம்மா பாபா லேக்ராஜுடைய சரீரத்தில் ஏற்பட்டது. அப்ப பாபா முதலாக 10க்கு 10 அறையில தன்னுடைய சத் சங்கத்தை ஆரம்பிச்சார். ஹைதராபாத், சிந்தியில் இருந்தார், கல்கத்தால போய் பிசினஸ் பண்ணார். சிவபாபாவுடைய பிரவேசமான பிறகு சத் சங்கம் சின்ன அளவுல ஆரம்பமானது. அதன் பிறகு பாபா அந்த ரூம்ல இருக்கிற ஒரு சுவரை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய
அறையாக மாத்தினார். அதுக்கப்புறமா குழந்தைகள் வந்தாங்க. அதனால பாபா தன்னுடைய வீட்டினுடைய காம்பவுண்ட்ல ஒரு இடத்தை தயார் செஞ்சு அங்க பாபா சத் சங்கத்தை ஆரம்பிச்சார். இப்ப பாபா என்ன செய்தார், உடனடியாக தன்னுடைய பார்ட்னர், பாபாக்கு பிசினஸ் கல்கத்தால இருந்தது, பாம்பேல இருந்தது, பாகிஸ்தான்ல இருந்தது, கல்கத்தால பெரிய அளவுல பிசினஸ் இருந்தது. அப்ப தன்னுடைய பார்ட்னர் சாய்ராம் கிட்ட சொன்னார், எனக்கு தர வேண்டிய பங்கை கொடுத்துருங்க, உங்க பங்கை எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். அப்ப அந்த சாய்ராம் பார்ட்னர் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த தொழில்நுட்பம்லாம் தெரியாது, நான் வைரத்தை அனுப்பி வச்சிடறேன், இருக்கிற கேஷல நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைரங்களை தான் அனுப்பி வச்சார். ஆனா பாபா அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டார். அதாவது டிராமாவை ஏற்றுக்கொண்டார் என்றுதான் சொல்ல முடியும். ஆக பாபா கிட்ட வைரங்கள் சேர்ந்தது. அவர்கிட்ட அந்த பார்ட்னருக்கு பைசா போய் சேர்ந்தது. பைசா எடுத்துட்டார். இப்ப பாபா தனக்கு கிடைத்த வைரத்தை வியாபாரத்துல தனக்கு தெரிஞ்ச வியாபாரிகிட்ட கொடுக்கறதுக்காக தாதா விஸ்வ கிஷோர்கிட்ட அனுப்பி வைக்கிறார். இப்ப பாபா கிட்ட வந்த வைரத்துக்கு என்னாச்சுன்னு விலை மதிப்பு அதிகமாயிடுச்சு. பாருங்க, அதுவும் டிராமால நன்மைதான். பாபா கணக்கு கேட்கல, சண்டை போடல, போய் விசாரிக்கல. இன்றைய காலத்துல வியாபாரத்துல பிரிக்கும் போது நிறைய பிரச்சனை. பாபா அதை சரின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். அதன் காரணமா பாபா கிட்ட வந்த உடனே அந்த வைரத்தினுடைய விலை அதிகமாயிடுச்சு. அப்ப அந்த பார்ட்னருக்கு கிடைச்ச கேஷ் தான், ஆனா பாபாவுக்கு கிடைச்ச வைரத்தினுடைய மதிப்பு அதிகமாகும் போது அதனால கிடைக்கக்கூடிய அந்த பணத்தொகை அதிகமா கிடைச்சது. அப்ப இது கூட டிராமா என்றுதான் சொல்ல முடியும். டிராமால அதுல ஒரு நன்மை என்பது அடங்கி இருக்கிறதுங்கிற பாபா புரிந்து கொண்டார். அதன் பிறகு பாபாவுடைய யஜ்யத்துல நிறைய குழந்தைகள் வந்தாங்க. அதே நேரத்துல பாபா நிறைய கோர்ட் கேஸ் எதிர்ப்பு என்று பல விஷயங்களை சமாளிக்கக்கூடிய கட்டாயத்துல வந்தார். அதே நேரத்துல அரசு உத்தரப்படி 18 வயதுக்கு உட்பட்ட கன்னியாக்களை வீட்டுக்கு அனுப்பணும், இந்த சத்சங்கத்துல வச்சுக்க முடியாது. பல பேரை பாபா திரும்ப வீட்டுக்கு அனுப்புற மாதிரி சூழ்நிலை இருந்தது. இதோட டிராமால ஒரு பெரிய பரீட்சை என்றுதான் சொல்ல முடியும். அதன் பிறகு பாபா ஓம் மண்டலிங்கிற பெயர்ல யஜ்யத்தை ஆரம்பிச்சார். அதுக்கு ஜெகதம்பா சரஸ்வதி மம்மா அவங்கதான் பொறுப்பாளராக இருந்தார்கள். அதே நேரத்துல பாபா அந்த சிந்தி கராச்சியில இருக்கும்போது நிறைய எதிர்ப்புகள் வந்தது. யசோதா பவன் தன்னுடைய வீட்டுல நடந்த சத் சங்கத்தை பாபா இடம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தது. அங்கிருந்து பாபா கராச்சிக்கு வந்தார். ஹைதராபாத் சிந்தில இருந்து கராச்சிக்கு வந்தார். கராச்சியில கிளிப்டன் ஏரியால பாபா வாடகை இடத்தை பிடிச்சு தங்கி சத் சங்கத்தை தொடர்ந்தார். அந்த நேரத்துல பாபா அந்த கராச்சியில சொந்தமா இடம் எதுவும் வாங்கல. ஆனா தன்னுடைய வீடு யசோதா பவன் அதை பாபா விற்று விட்டார். அதே நேரத்துல இந்தியா பாகிஸ்தான் மத்தியில ஒரு பிளவு ஏற்பட்ட சூழ்நிலை, பிரிவினை ஏற்பட்ட சூழ்நிலை. பாபாவுடைய யஜ்யத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ரிலேஷன்ஸ், சொந்தக்காரங்க நிறைய பேர் ஹிந்துஸ்தான்ல இருந்தாங்க. அவங்க பாபாட்ட சொன்னாங்க, இங்க வந்துருங்க, இதான் சேஃப்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்துல மூல்சந்த் தாதான்னு ஒருத்தர் இருந்தார், பாபாவுடைய சம்பந்தத்துல இருந்தார். அவர் என்ன சொன்னார், நீங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்லா விதமான செலவையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னார். உடனே பாபா தயாராகி புறப்பட ஏற்பாடு செஞ்சார். ஆனா திடீரென்று என்னால முடியாது, நான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்க முடியாதுன்னு சொன்னார். இதுவும் டிராமால ஒரு நெருக்கடி தான். பாபா மனசுல எந்த டிப்ரெஷனும் கிடையாது, எந்த விதமான தாக்கம் கிடையாது. பாபாவுடைய மனநிலை ரொம்ப உறுதியாக இருந்தது. பிறகு ஒரு வழியாக பாகிஸ்தான்ல இருந்து ஹிந்துஸ்தான் சேர்ந்தார்கள். அந்த நேரத்துல பாபா கோட்டா ஹவுஸ், மதுபன் மவுண்ட் அபுல கோட்டா ஹவுஸ் இருக்கு, அந்த இடத்துல தங்கினாங்க. டிசம்பர் மாசம் சேர்ந்தாங்க. நிறைய பேருக்கு உடல் உபாதை பிரச்சனைகள் வந்தது. எல்லாரையும் பாபா கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானார். அந்த நேரத்துல அந்த கோட்டா ஹவுஸ்லயும் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த நேரத்துல வருவாய்த்துறை அமைச்சராக ராஜஸ்தான் கவர்மெண்ட்ல மோகன்லால் சுகாதியான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நோட்டீஸ் அனுப்பினார், இன்னும் 2 மாசம் தான் நீங்க இங்க இருக்கணும், அதுக்கு பிறகு நீங்க இடத்தை காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இவங்க என்ன செஞ்சாங்க, பாபாவோட யஜ்யத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா டைம் கேட்டாங்க. இன்னும் 2 மாசம் சொல்லி டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவர் என்ன பண்ணிட்டார், நோட்டீஸ் அனுப்பிட்டார். அதாவது இந்த தேதியில நீங்க காலி பண்ணணும், ஏன்னா இந்த இடத்த பழைய பில்டிங்கா இருக்கு, இதை இடிச்சிட்டு புதுசா கட்ட போறோம். இந்த ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் கோடை காலத்துல இங்க ஓய்வெடுப்பாங்க, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்லிட்டு உடனே காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா காலம் கடத்தினாலும் முடியல, நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. பாபா அப்ப கூட கொஞ்சம் கூட மனதளவுல அசையவே இல்லை. ஏன்னா டிராமாங்கிற விஷயத்துல பாபா ரொம்ப உறுதியாக இருந்தார். அந்த நேரம் பாபாவுக்கு நினைவு வந்தது, பாட்னால ஹீராலால் என்ற ஒரு தாதா இருந்தார். பாபாவுக்கு நல்ல நெருங்கிய சம்பந்தத்தில் இருந்தார். பாட்னா பீகார்ல.
அப்ப அதே நேரத்துல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஜனாதிபதியாக ராஜேந்திர பிரசாத் இருந்தார். அவரும் பீகார்காரர். இந்த ஹீராலாலும் ராஜேந்திர பிரசாத்தும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். உடனே பாபாவுக்கு நினைவு வந்தது. உடனடியாக தாதா விஸ்வ கிஷோரை பாட்னா அனுப்பி வச்சார். உடனே போய் ஹீராலால் பார்க்கணும் சொல்லி இது சம்பந்தமாக உடனே அவரும் தயாராயிட்டார். ஹீராலால் மற்றும் விஸ்வ கிஷோர் தாதா 2 பேரும் டெல்லிக்கு வந்தாங்க. டெல்லியில ஜனாதிபதி மாளிகைக்கு போய் வாசல்ல நின்னாங்க. வாட்ச்மேன் தடுத்து நிறுத்தினார். அப்போ சொன்னார் ஹீராலால், நானும் ஜனாதிபதியும் சின்ன வயசுல இருந்து பழக்கம், நான் பார்க்கணும்னு சொன்னார். அப்ப அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, சின்ன வயசுல நீங்க பழக்கமா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அவரை பார்க்க முடியாது. ஆனா இவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஜனாதிபதி ஆயிட்டார், அவரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவருடைய ஒப்புதல் வேணும்னு சொல்லி சொன்னார். உடனே கொஞ்ச நேரம் ஹீராலாலும் விஸ்வ கிஷோர் தாதாவும் கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணாங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி சாப்பிடுறதுக்காக தன்னுடைய ரூம்ல இருந்து வெளியே வரார். வரும்போது ஹீராலால பாத்துறார். உடனே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். அப்ப வாட்ச்மேன் ஒன்னும் செய்ய முடியாது. உடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார். முதல்ல சாப்பிடுங்க கூட அப்படின்னு சொன்னார். அப்போ ஹீராலால் சொல்றார், நான் சாப்பிடுறேன், ஆனா எனக்கு ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்கணும். நீங்க என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கொட்டா ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கி இருக்காங்க, எல்லாரும் சத் சங்கம் நடத்துறாங்க, இப்ப திடீர்னு காலி பண்ண உடனே இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். உடனே நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க நம்ம ஜெய்ப்பூர்ல ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல அந்த சிஎம் ஆபீஸ்க்கு லெட்டர் கொடுக்கணும்னு சொன்னார். உடனே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லெட்டர் டைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சிஎம் ஆபீஸ்க்கு சொன்னார். உடனே அங்கிருந்து அந்த லெட்டரை வாங்கி கொண்டு ஹீராலாலும் தாதா விஸ்வ கிஷோர் 2 பேரும் சேர்ந்து என்னைக்கு காலி பண்ண சொல்றாங்களோ அந்த நாள் வந்தது. அந்த நாள்ல லெட்டர் வாங்க முடிஞ்சது. சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸ க்ளோஸ் பண்ணுவாங்க, சிஎம் ஆபீஸ். கரெக்டா 4:45 போய் சேர்றாங்க. அந்த நேரத்துல அந்த மோகன்லால் சுகாதி அங்க இருக்கிற ஆபீஸ்ல உடனே இந்த மாதிரி கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு, ஃப்ரம் அனுப்புனர் என்ற இடத்துல தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு. உடனே பார்த்தவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. உடனே என்ன செஞ்சார், கால அவகாசத்தை கொடுத்தார். இப்படி பாபாவுடைய நம்பிக்கை, டிராமாவுடைய அதிசயப்படி அந்த இடத்துல இன்னும் கொஞ்ச கால அவகாசம் கிடைச்சது. அதுக்கு பிறகு பாபா அந்த இடத்துல இருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாண்டவ பவன் அந்த இடத்த பாபா வாடகைக்கு தான் பிடிச்ச ஆரம்பத்துல. பிற்காலத்துல அந்த இடத்த தாதா விஸ்வ கிஷோர் பெயர்ல பாபா வாங்கினார். இந்த மாதிரி பாண்டவ பவன் வரலாறு உருவானது. அதே நேரத்துல அந்த பாண்டவனுடைய ஆரம்பகால சூழ்நிலை, அந்த இடம் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனா பிரம்ம பாபாவுடைய பரந்த மனசு பாருங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அடுத்து நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இருக்கணும் அப்படி சொல்லி பாபா கைப்பட எழுதி எல்லாருக்கும் வாக்குறுதி செஞ்சார். நான் டிராமாப்படி அந்த இடத்தையே வாங்கப்பட்டது. அந்த இடம் எல்லாருக்குமே பிடிச்சது. இப்ப நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் என்பது நமக்கு தெரியும். அதே நேரத்துல அந்த பாண்டவன் ஆரம்ப கட்டத்துலதான் நெருக்கடியான சூழ்நிலை, பெக்கரி பாட் என்பது ஆரம்பமானது. அதை பற்றி விஸ்தாரமா தெரியும். ஒரு நாள் பாபா காலை உணவு சாப்பிட வரும் பொழுது பாபாவுக்கு 2 ரொட்டி டால் கொடுக்கப்பட்டது. இப்ப பாபா கேட்டார், எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டார். எல்லா குழந்தைகளும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டார் பாபா. ரொம்ப தயக்கத்தோட போலி தாதி சொன்னாங்க, யாருமே சாப்பிடலைன்னு சொன்னாங்க. யாருமே சாப்பிடாத நேரத்துல ஒரு தந்தை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு புரிஞ்சுட்டு பாபா விஸ்வரத்தன் தாதாவை கூப்பிட்டு, இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் போய் லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படி சொன்னார். அவர் லெட்டர் வாங்கிட்டு வந்தார். எல்லாத்தையும் பிரிக்க சொன்னார். ஒரு கவர்ல 200 ரூபாய் இருந்தது. பாபா திரும்பி திரும்பி பார்த்தார். ஃப்ரம் அட்ரஸ் யார் அனுப்பியிருக்காங்க, இல்ல அந்த ஸ்டாம்ப்லயாவது ஊர் இருக்குமே அப்படின்னு பார்த்தார். ஸ்டாம்ப்ல அடிக்கப்பட்ட அந்த சீல்ல ஊர் பேர் சரியா தெரியல, ஃப்ரம் அட்ரஸ் இல்ல. பாருங்க, பரந்த மனசோட குப்தமா சேவை செய்யணும்னு சொல்லி யாரோ அனுப்பி வச்சாங்க. அது யஜ்யத்துக்கு சேர்ந்தது. பாபா அந்த பணத்தை வைத்து தாதா விஸ்வரத்தன் கொடுத்து வேண்டிய பொருட்கள் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னார். வேண்டிய பொருள் வாங்கி எல்லாருக்கும் இன்னைக்கு மதிய உணவு ரொம்ப சிறப்பாக கொடுக்கப்பட்டது. எதுக்காக சொல்லப்படுகிறது என்றால், யஜ்யத்தில் பணம் இல்லை, பொருள் இல்லை என்ற சூழ்நிலையோட பாபாவுடைய மனசுல எந்த டிப்ரெஷனும் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது, எந்த விதமான குழப்பமும் கிடையாது. அந்த மாதிரி பாபாவுடைய மனநிலை இருந்தது. ஒரு பக்கம் டிராமால பரீட்சை இருந்தா கூட இன்னொரு பக்கம் பாபாவுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தது. டிராமால பல்வேறு நன்மைகளும் இருக்கிறது, பரீட்சையும் இருக்கிறது, சோதனையும் இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது. ஆனாலும் பாபா தன்னுடைய மனதை எல்லா வகையிலும் உறுதியாக நிலையாக வைத்திருந்தார். அதே நேரத்துல பாபாவுடைய லௌகிய மனைவி ஜசோதா மாதா, பாபாவுடைய யஜ்யத்துல பாபா சில பேரை
கூப்பிட்டு என்ன சேவை செய்ய போறீங்கன்னு கேட்டார். வரிசையா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லி சேவை எடுத்துட்டாங்க. ஆனா பாபாவுடைய லௌகீக மனைவி ஜசோதா மாதா மற்றும் நிர்மல் சாந்தா லௌகீக மகள் 2 பேரும் என்ன கேட்டாங்க? பாத்திரம் சுத்தம் செய்வது, வீட்டை சுத்தம் செய்வது, என்னென்ன சுத்தம் பண்ற காரியங்கள் இருக்கோ அந்த காரியத்தை நாங்க செய்யறோம் பாபான்னு சொல்லி மனசார கேட்டாங்க. பாபாவே கேட்டார் 2 பேர்ட்டையும், ஏன் நீங்க இந்த மாதிரி சேவையை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப 2 பேரும் என்ன சொன்னாங்க? நாங்க ரொம்ப வசதியாக வாழ்ந்திருந்தோம் லௌகீகத்துல. இப்ப அந்த வசதி எதிர்பார்க்க கூடாது. அதே நேரத்துல நம்ம வசதியா வாழ்ந்தோம் என்ற தேக அபிமானம் வரக்கூடாது என்பதற்காக நாங்க இந்த சேவையை எடுத்துட்டோம் சொல்லி மனசார சொன்னாங்க. 1962ல மம்மா பஞ்சாப், டெல்லி, ஜெய்ப்பூர் போன்ற பல இடங்களுக்கு போயிட்டு வந்தாங்க. சில இடங்கள்ல பாபாவுடைய யஜ்யத்துக்கு ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. பாபாவுடைய யஜ்யம் நடைபெறக்கூடிய இடங்கள்ல தண்ணி சப்ளை நிறுத்துவாங்க, கரண்ட கட் பண்ணிடுவாங்க, விரோதம் பண்ணுவாங்க. இப்படி பல விஷயங்களை பார்த்துட்டு வந்தாங்க அம்மா. அது அப்படியே பாபாட்ட சொன்னாங்க. எனக்கே கொஞ்சம் ஆத்திரமா வந்தது அந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது. ரமேஷ் பாய். அப்ப பாபா கிட்ட போய் கேட்டேன், இவ்வளவு எதிர்ப்புகள் வருதே, நெருக்கடி வருதே, பாபா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பாபா என்ன சொன்னார்? என்னுடைய மனநிலை எப்பவுமே நிலையாக உறுதியா டிராமால கல்பத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி யஜ்யம் திரும்பவும் நடக்கும். எல்லா தடைகளையும் கடந்து இந்த யஜ்யம் சிறப்பாக நடக்கும் என்று பாபா சொன்னார். பாபாவுடைய மனநிலை அவ்வளவு பரிபக்குவமாக இருந்தது. அதே நேரத்துல மம்மா அவர்கள் கான்பூர்ல போய் ரொம்ப நாள் சேவை செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல மம்மாவுக்கு ரொம்ப உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. அப்ப டாக்டர் செக் பண்ணும் பொழுது மம்மாவுக்கு புற்றுநோய், கேன்சர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே கான்பூர்ல இருந்து போன் பண்ணாங்க பாபாவுக்கு. பாபா சொன்னார், உடனே மம்மாவை மவுண்ட் அபு அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். இந்த செய்தி எனக்கு கிடைச்சது. உடனே நான் பாபாட்ட சொன்னேன், பாபா எதுக்கு மம்மா மவுண்ட் அபு வரணும்? ஏன்னா அந்த நேரத்துல காடு மாதிரி இருந்தது, சுத்தி எந்த சௌரியம் கிடையாது, எந்த ஆஸ்பத்திரி கிடையாது. பாபா பாம்பேக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே பாபா சொன்னார், பாம்பேல நமக்குன்னு தங்குறதுக்கு இடம் இல்லையே, என்ன செய்வாங்க மம்மா அப்படின்னு பாபா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆச்சு. உடனே சொன்னேன், பாபா என்னுடைய வீட்டிலேயே தங்கட்டும், என்னுடைய சகோதரி டாக்டரா இருக்காங்க, எங்க வீட்டுல தங்கட்டும், நாங்க நல்லா பாத்துக்கிறோம் சொல்லி நான் பாபா கிட்ட வாக்குறுதி செஞ்சேன். உடனே பாபா சொன்னா, நீயே கான்பூருக்கு சொல்லிடு, கான்பூர்ல இருந்து நேரா பாம்பே வரட்டும் அம்மா அப்படின்னு சொன்னார் பாபா. நான் சொன்னேன், பாபா நான் சொன்னா சரியா வராது, நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே பாபா கான்பூருக்கு தகவல் கொடுத்தார். கான்பூர்ல இருந்து மம்மா பாம்பே வந்தாங்க. வைத்தியம் எல்லாம் செய்யப்பட்டது. அதே நேரத்துல இதெல்லாம் ஒரு பரீட்சைக்கான நேரமாக தான் இருந்தது. பாபாவுடைய மனநிலை சில நேரங்கள்ல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உடனே பாபா தன்னுடைய மனதை ஆடாமல் அசையாமல் நிலையாக வைத்துக் கொள்வார். பாபாவுக்கே வலதுகரமாக இருந்தவர் தாதா விஸ்வகிஷோர். தாதா விஸ்வகிஷோர் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. அவரும் பாம்பேக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தாதா விஸ்வகிஷோர் மவுண்ட் அபுல கிளம்புறார். நானும் பாபா பக்கத்துல இருக்கேன். பாபா ஒரு சகோதரரை கூப்பிட்டு ஒரு கேமரா எடுத்துட்டு வா, போட்டோ எடுக்கணும்னு சொன்னார். பாபா, தாதா விஸ்வகிஷோர், நான் 3 பேர் நிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. போட்டோ எடுக்கப்பட்டது. பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் கடைசி போட்டோன்னு சொல்லி ஒரு நினைவார்த்தமா ஒரு போட்டோ எடுக்கப்பட்டது. இப்ப நீங்க எல்லாம் அந்த தாதா விஸ்வகிஷோர் அந்த போட்டோ எல்லாம் பார்க்க முடியலன்னா பார்க்க வாய்ப்பு இருக்காது. டிராமா படி அமைஞ்சிருக்கு. இப்போ பாபா வழி அனுப்பி வச்சார் தாதா விஸ்வகிஷோரை. வைத்தியம் ஏற்பட்டது, வைத்தியம் நடந்தது. தாதா 2-3 நாள் சரியா தூங்கவே இல்லை. அந்த செய்தி பாபாவுக்கு போய் சேர்ந்தது. பாபா விடிய உட்கார்ந்து யோகதானம் பண்ணினார். மறுநாள்ல இருந்து தாதா விஸ்வகிஷோர் ஆஸ்பத்திரியில நல்லா தூங்கினார். அப்ப மதுவல் உள்ளவங்க சொன்னாங்க, ஏன் பாபா கிட்ட சொன்னீங்க? பாபா நைட்டெல்லாம் தூங்காம அந்த மாதிரி மனதால சங்கல்பத்தை கொடுத்தாரு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எப்படியாவது பாபாவுக்கு செய்தி போய் சேரதான் செய்யும். ஏன்னா பாபாவுக்கு அன்பான குழந்தை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல தாதா விஸ்வகிஷோர் பாம்பேலேயே சரீரத்தை விட்டுட்டார். உடனே அங்கிருந்து நான் அவருடைய உடலை மவுண்ட் அபு எடுத்து வர்றதுக்கு சார்ட்டர்டு பிளைட், ஒரு வாடகை விமானத்தை நான் புக் பண்ணிட்டு பாபாட்ட கேட்கிறேன், பாபா நான் எப்ப எடுத்துட்டு வர்றது தாதா விஸ்வகிஷோர் சரீரத்தை? உடனே பாபா என்ன சொன்னார், ஆத்மாவுக்கு நமக்குன்னா சம்பந்தம். அவர் சரீரத்தை விட்டுட்டார். அந்த ஆத்மா அட்வான்ஸ் பார்ட்டில போய் சேவை செய்யுது. அந்த சரீரத்தை கொண்டு வர்றதுக்கு அவசியம் கிடையாது, அங்கே அடக்கம் பண்ணிடுன்னு சொல்லி பாபா சொன்னார். அந்த அளவுக்கு பாபாவுடைய பரிபக்குவமான மனநிலை. அதே நேரத்துல பிரம்மா பாபாவுடைய லௌகீக மனைவி யசோதா மாதா அவங்க சரீரத்தை விட்ட பிறகு கூட பாபா பாம்பேக்கு வரல. இறுதி காரியத்தை செய்யறதுக்காக பாபா தன்னுடைய மகன் நாராயண் தாதாவை அனுப்பி வச்சார்.
நினைச்சார், அவர் மூலமா காரியம் நடந்தது. அப்ப பாபாவுடைய மனநிலை உறுதியானதாக, பரிபக்குவமானதாக இருந்தது என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. ஆக இந்த மாதிரி பாபா எல்லா வகையிலும் டிராமா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை, கல்பத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்ற நம்பிக்கை, இந்த ஆதாரத்துல தன்னுடைய மனநிலையை ஆடாமல் அசையாமல் உறுதியாக வைத்திருந்தார். இப்ப நம்ம இதுல இருந்து நம்ம தன்னைத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. நம்முடைய மனநிலை எவ்வளவு உறுதியா இருக்கு, எவ்வளவு ஸ்திரமா இருக்கு, ஆடாம அசையாம இருக்கு, எவ்வளவு நம்பிக்கைக்குரியதா இருக்கு என்பதை பற்றி நாம் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏன்னா பாபா ஒரு பக்கம் நம்பிக்கையில நிலையா இருந்தார், இன்னொரு பக்கம் டிராமாங்கிற அந்த விஷயத்துல அந்த ஞானத்தினுடைய தெளிவுல ரொம்ப இருந்தார். இந்த அடிப்படையில பாபா தன்னுடைய ஸ்திதியை ரொம்ப உயர்வாக்கினார். இந்த அடிப்படையில் நம்பிக்கையின் ஆதாரத்துல பாபா டிராமால உள்ள நன்மைகளை பார்க்க ஆரம்பித்தார். அந்த டிராமால இருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் புரிந்து கொண்டு தன்னுடைய முயற்சி முன்னேற்றத்துல பாபா வெற்றி அடைந்தார். எந்த விதமான சூழ்நிலையின் பாதிப்பு வெளிப்படையாக பல சூழ்நிலை வந்தா கூட அந்த பாதிப்பு எதுவும் பாபாவுடைய மனதில், பாபாவுடைய புத்தியில எந்த விதமான அசைவை ஏற்படுத்தவில்லை. அதே போல நாம் பாபாவை போல் ஸ்திதியில நம்மை உறுதியாக வைத்துக் கொள்வோம். எப்படி பாபாவுக்கு டிராமா மேல, சிவாவு மேல நம்பிக்கை இருந்தது, அதே போல நாம் நம்பிக்கையை நாம் தனக்குள் உறுதியாக வைத்துக் கொள்வோம். இந்த அடிப்படையில நாம பாபாவை பின்பற்றி நம்முடைய மனதை ஆடாமல் அசையாமல் உறுதியாக வைத்துக் கொள்வோம். நன்றி. ஓம் சாந்தி.